சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறதே பிணை கொடுப்பதற்கான முக்கியமான ஒரு காரணமா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து வழக்கையும் விசாரணையையும் தாமதப்படுத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் வந்து பெயிலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ண முடியாது அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. அப்ப விசாரணை தாமதமாகுது அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அத நம்ம யாருமே சொல்லல. ஸோ அமைச்சர் அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே வந்து அது புரியல. அது நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது இப்போதைக்கு நடப்பது வந்து புத்திசாலித்தனமான விஷயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2014 வந்து 10 நாள் கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன். எடியூரப்பா மேல கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது. அவர் மேல நடவடிக்கை இல்ல. கிட்டத்தட்ட கடந்த சில வருடங்கள்ல பார்த்தோம்னா, 25 எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து, அவர்கள் 23 பேர் பாஜகவிற்கு வந்த பிறகு, அந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லது கேஸஸ் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் நடக்குது. அப்ப இவர்களுடைய அளவுகோல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. செந்தில் பாலாஜி வந்து பெரிய அளவுல செந்தில் பாலாஜியோட எபிசோட் மட்டும் மற்ற விஷயங்கள்ல தாக்கம் செலுத்துமான்னு தெரியல. செந்தில் பாலாஜியோடைய முக்கியத்துவம் அப்படின்றது வந்து திமுக இதுவரை பெரிய அளவுல வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் கொங்கு பிரதேசங்கள்ல மட்டும்தான், அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் திமுகவுடைய பலம் அப்படின்றது பெரிய அளவுல இல்ல. அதற்கு செந்தில் பாலாஜி வந்து உதவினார். அந்த இடத்துல வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. நீங்க ஊழல் செஞ்சா தப்பு கிடையாது. ஆனா நீங்க பாஜகவுக்கு அணுக்கமா இல்லாதது தான் உங்கள் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையும். நிச்சயமாக செந்தில் பாலாஜி கிட்டயும் அவங்க வந்து ஏதாவது பேரம் பேசியிருப்பாங்க, ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அதிமுக காலகட்டத்தில நடந்த ஒரு ஊழல் வழக்குக்காக, ஏன்னா 1.5 கோடியா? ஒரு ஊழல் வழக்குக்காக 1 இயருக்கு மேல வந்து அவங்க ஜெயில்ல வச்சிருக்காங்க. 70,000 கோடி ஊழல் பண்ணவங்களெல்லாம் வந்து அப்படியே அசால்ட்டா விட்டுருக்காங்க. 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் எல்லாம் பாஜகவோடு காம்ப்ரமைஸ் ஆனதுனால அப்படியே அசால்ட்டா போன இதெல்லாம் இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு, நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாமே கடந்து இன்னைக்கு இந்த பிணை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் மேம்? ஆ என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தாமதமா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பிணைன்னு தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வருடத்துக்கு மேலாக 471 நாள் இன்றோடு அ ஆகியிருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய டிலே வந்து அசாதாரணமான ஒரு டிலே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரியான ஒரு வழக்குல வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு தாமதமா தான் எனக்கு இந்த விஷயத்துல தோணுது. முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க பொதுவாவே கரப்ஷன் கேஸஸ் எடுத்தா, செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல. நம்ம உண்மையிலேயே அவர் மேல கரப்ஷன் சார்ஜ் இருக்கிறதெல்லாம் அ உண்மைன்னு வச்சுக்கிறோம். அப்படி உண்மைதான்னா கூட, அ செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல. நெறைய பேர் வந்து இந்த மாதிரியான கரப்ஷன்லலாம் ஈடுபடுறாங்க. ஸோ பாஜக அரசால் இன்று வந்து ஒரு அ தன் ஒரு துணை ஏஜென்ட்டா பயன்படுத்தப்படக்கூடிய இடியும் வந்து ஒவ்வொரு பெர்சனா எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியை இவ்வளவு தீவிரமாக இடி வந்து அ என்ன நெருக்கடி குடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி வந்து அவருடைய அந்த ஊழலுக்காக அல்ல, அவருடைய செயலூக்கத்திற்காக தான். அவர் வந்து ஒரு அ கொங்கு முக்கியமா கொங்கு ரீஜியன்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். அவரால வந்து திமுகவிற்கு அங்க மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் கூடுதலாக செந்தில் பாலாஜிக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பாஜக தரப்புல இருந்து அப்படின்னு எனக்கு தோணுது. அதே காலகட்டத்தில இப்ப அவரு அதே சமயம் 2014 வந்து 10 நாள் கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன். எடியூரப்பா மேல கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது. அவர் மேல நடவடிக்கை இல்ல. கிட்டத்தட்ட கடந்த சில வருடங்கள்ல பார்த்தோம்னா, 25 எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து, அவர்கள் 23 பேர் பாஜகவிற்கு வந்த பிறகு, அந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லது கேஸஸ் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் நடக்குது. அப்ப இவர்களுடைய அளவுகோல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த அளவுகோல் படி பார்த்தா, செந்தில் பாலாஜியை இவ்வளவு நெருக்கடிக்குள் தள்ள வேண்டியதற்கான காரணம் வந்து, அவருடைய செயலூக்கம், உங்க ரீஜன்ல அவருக்கு இருக்கக்கூடிய வலிமை, இதுதான் முக்கியமான காரணமா நான் பார்க்கிறேன். அதனால தான் இந்த டிலேவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் ஓகே. பட் இந்த பிணை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தமிழக அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குல்ல? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல்ல ம். வந்து அவர் 8 மாசம் கழிச்சு அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. கேபினெட்ல இருந்து அவர வந்து நீக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ அமைச்சரவையில அவர் இடம் பெறுவார். ஆனா கேஸ் வந்து இன்னும் முடியல. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறதே பிணை கொடுப்பதற்கான முக்கியமான ஒரு காரணமா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து வழக்கையும் விசாரணையையும் தாமதப்படுத்திக்கிட்டே இன்னொரு
இன்னொரு பக்கம் வந்து பெயிலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இது பண்ண முடியாது அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. அப்ப விசாரணை தாமதமாகுது அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அத நம்ம யாருமே சொல்லல. சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது, விசாரணை முழுசா முடியாமல் செந்தில் பாலாஜிய திரும்ப வந்து அமைச்சரவையில சேர்த்துக் கொள்வது அப்படின்றது நடக்குமா? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா, அ அந்த அவர் அவர் வந்து அவருடைய அ பலம்னு ஒரு ஏரியா இருந்துச்சுல்ல, கொங்கு பிரதேசத்துல. அங்க அவர் ஒரு அரசியல்வாதியா தொடர்ந்து செயல்படுவாருன்னு தான் நெனைக்கிறேன். அது வந்து நிச்சயமாக திமுகவிற்கு ஒரு பெரிய வலிமையான ஒரு ஊக்கமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவர் ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். ஆனால் அமைச்சராக இருப்பாரா? அப்படின்றது ஒரு பெரிய ஆனா கேள்விக்குறி. அத பத்தி எதுவும் பெருசா மென்ஷன் பண்ணல சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் அப்படின்னு தானே சொல்றாங்க. மீண்டும் அமைச்சர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆளுநர் தரப்புல இருந்து அத ஆளுநர் ஒப்புதல் தரப்புல குடுப்பாரா இருந்து நெருக்கடி அப்படின்ற குடுத்து தானே ஒரு இது இந்த மாரி இருக்குல்ல. ஆளுநர் தரப்புல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாரி நடக்குது. ஸோ அமைச்சர் அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே வந்து அது புரியல. அது நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது இப்போதைக்கு நடப்பது வந்து புத்திசாலித்தனமான விஷயமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரு ஹி கேன் கம் அவுட் கிளியர் அண்ட் தென் அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து மினிஸ்டர் ஆகலாம். அவர யாருமே தடுக்க போறது கிடையாது. ஆனா ஒரு அரசியல்வாதியா அவர் வந்து தொடர்ந்து எப்படி செயல்படுவார்ன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அ சிறை அப்படின்றது வந்து ஒரு மனிதரை வந்து கம்ப்ளீட்டா மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அங்க கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் திமுகவினர்லாம் ரொம்ப உற்சாகமா கொண்டாடி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதே செயலூக்கத்தோடு பாலாஜி வந்து தொடர்ந்து செயல்படுவாரா? அப்படின்ற ஒரு கேள்வியுமே எனக்கு இருக்கு. செயல்பட்டால் அது நிச்சயமாக திமுகவிற்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயமாக ஏன்னா இருக்கும். ஆல்ரெடி திமுக அவருடைய வந்து ஹெல்த்துமே நம்ம பார்க்க ஆமா வேண்டியதா இருக்கு. ஹெல்த் ஒரு ஓப்பன் ஹார்ட் முக்கியமான சர்ஜரி விஷயம் பண்ணி தான் அவரு பண்ணியிருக்காங்க. ஆமா, ஜெயில்ல இருந்தாரு. ஆமா. திமுக வந்து அவருக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணும், அவர் கூட நிக்கும் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா ஏன்னா இதுவே அவருக்கு பெரிய போராட்டம். இந்த பெயில் இருக்குல்ல, இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டி அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு அப்படின்றது. இதன் பிறகு பாஜக தரக்கூடிய நிர்பந்தங்களுக்கு அவர் எப்படி வந்து முகம் கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் வந்து கவர் பண்ண வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்து அசாத்தியமான அ என்ன சொல்றது? ஒரு ஒ அ திறமைன்னு அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஆனா மன வலிமை கொண்ட ஒரு அ நபரா தான் நான் பார்க்குறேன். அவருடைய வளர்ச்சின்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு அசாத்தியமான மன வலிமைய தான் வந்து அது காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை அவர் தொடர்ந்து காட்டுவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி தான் இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் முக்கியமான அவர் அமைச்சர் ஆவாரா? மாட்டாரா? அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. நீங்க வந்து அத அ அமைச்சரவை அப்படின்றது அரசு தொடரும்போது தான் 26ல எலக்ஷன் வரும். பல இதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு அரசியல்வாதின்றது எப்போதுமே நீங்க ஒரு அரசியல்வாதி. ஸோ அந்த வாதியா அவர வந்து என்ன மாதிரியான அ தன்னுடைய முகத்தை எப்படி காட்டுவார்? இனி எப்படி செயல்பட போகிறார்? அப்படின்றது இன்னும் பெரிய கேள்வி அப்படின்னு ஓகே. நினைக்கிறேன். மேபி ஒரு மாவட்ட செயலாளரா அந்த இடத்துல அவருடைய வலிமைய காட்டி, அது எல்லாத்தையுமே கோரா அடுத்த எலக்ஷனுக்கு கொண்டு போவார்ன்னு இன்னொரு எடுத்துக்கலாம். பாசிபிலிட்டியும் இருக்கு. நிச்சயமாக அவருக்கு வந்து பாஜக மேல கடுமையான கோவம் இருக்கும். ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரொம்ப அசாதாரணமான அ ஒரு லெவல்ல வந்து பாஜக இத வந்து கையாண்டிருக்கிறது. ஸோ அந்த கோவத்தை அவர் வெளிப்படுத்துவாரா? இப்ப பாஜகவோட மெயின் டார்கெட் வந்து அ கொங்கு ரீஜன் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அவங்க கொங்குலயும், கன்னியாகுமரியிலயும் தான் எப்படியாவது வந்து அ தங்கள வந்து நிலைநிறுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்க தான் கொஞ்சம் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. இந்த 2 ஏரியால தான் அவங்களுக்கு எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து கடந்த காலங்கள்ல இருந்திருக்காங்க. ஓரளவுக்கு நம்பிக்கை குடுக்கக்கூடிய இடங்களாகவும் தமிழ்நாட்டுல இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை இருக்கக்கூடிய இடங்கள்லாம். ஸோ அ செந்தில் பாலாஜி வந்து அவருடைய கோவத்தை வந்து அங்க பாஜக மேல காட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க வந்து பாஜகவை வளர விடாமல் எப்படி வேணாலும் நடக்கலாம். வளர விடாமல் செய்வதற்கு அவரு அ அவர் வந்து முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. ஓகே. அண்ட் இன்னொன்னு ஏற்கனவே அமைச்சரவை மாற்றம் இருக்கும். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி குடுப்பாங்க அப்படின்ற பேச்சுக்கள் தொடர்ந்து நீடிட்டு இருந்துச்சு. அண்ட் ரீசென்ட்டா முதலமைச்சர்ட்ட கேட்கும்போது, முதலமைச்சரும் அதுக்கு சூசகமான ஒரு பதில் குடுத்தாருல்ல. இப்ப இது எல்லாமே செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றமும் இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் அப்படி சொல்லவும் சொன்னாங்கல்ல. அப்ப இந்த முறை அமைச்சர் பதவி ஒருவேளை கொடுக்கப்படுது அப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கலாவே வச்சுப்போம். கொடுக்கப்படுது அப்படின்னா, மீண்டும் ஏற்கனவே இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு, அதுக்கப்புறமா மின்துறை அமைச்சரே அவருக்கு கொடுக்கப்படுமா? அப்படித்தானே குடுப்பாங்க. எனக்கு அவரு வந்து அ என்ன ஏன்னா ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு ஷஃபிள் இருந்தாரோ இருக்கும்னு பேசும்போது, இல்ல ஷஃபிள் அவர பண்ணி வேற ஏதாவது குடுக்க பொறுத்தவரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா? ஷஃபிள்னு ஏன் வருது அப்டின்னா, கட்சி தலைமை வந்து சில பேர வீக்கான மினிஸ்டர்ஸா பார்க்கும். அண்டர் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸா பார்க்கும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மாரி மினிஸ்டர்ஸ தான் வந்து அ மினிஸ்ட்ரீஸ தான் ஷஃபிள் பண்ணணும்னு நெனைப்பாங்க. செந்தில் பாலாஜிய பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கவர்ன்மெண்ட் வாஸ் ஹேப்பி. கட்சி தலைமை வாஸ் ஹேப்பி. அதனால தான் அவங்க வந்து லீவும் பண்ணாம வச்சிருந்தாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அஸ் மினிஸ்டர் அண்ட் அஸ் அரசியல்வாதி 2மே வந்து கட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய பலமாக இருந்தது தான்.
ஸோ அதனால அவர் விரும்பக்கூடிய துறைகளை வந்து திரும்ப குடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நெறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அரசியல்ல. ஒரு எலக்ஷனே முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆமா. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. விசிகாவோட கூட்டணி இருக்குமா? இருக்காதான்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குமா இதன் பிறகு? செந்தில் பாலாஜி வந்து பெரிய அளவுல செந்தில் பாலாஜியோட எபிசோட் மத்த விஷயங்கள்ல தாக்கம் செலுத்துமான்னு தெரியல. செந்தில் பாலாஜியோடைய முக்கியத்துவம் அப்படின்றது வந்து திமுக இதுவரை பெரிய அளவுல வந்து என்ன சொல்றது? அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் கொங்கு பிரதேசங்கள்ல மட்டும் தான், அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் தான் திமுகவுடைய பலம் அப்படின்றது பெரிய அளவுல இல்ல. அதற்கு செந்தில் பாலாஜி வந்து உதவினார். அந்த இடத்துல வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அவரால வந்து எலக்ஷன இது பண்ண முடியும். அ அ திமுகக்கு சாதகமாக ஒரு எலக்ஷனை வந்து அ அ வின் பண்ணி களத்த காட்ட மாத்த முடியும். ஆமா, முடியும். களத்தை மாத்த முடியும் அப்படின்ற லெவல்ல வந்து அவருடைய முக்கியத்துவம் ரொம்ப மறுக்க முடியாதது கட்சிக்குள்ள. ஆனா அத தாண்டி ஒரு கூட்டணி, அ அந்த மாரியான விஷயங்கள்ல இவருடைய இது வந்து பெரிய தாக்கம் செலுத்தும்லாம் நான் நினைக்கல. ஸோ இதன் பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்க போறாரா? அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுல்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி குடுக்க வாய்ப்பு இருக்கா? அதான் குடுக்க போறோம்னு சிஎம்ஏ சொல்ட்டார்ல. மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு. அதுல என்னன்னா, எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா பட்டது என்னன்னா, நீங்க ஒரு காலத்துல ஒரு டைம்ல வந்து உதயநிதி அ அ துணை முதல்வர் ஆக்க போறாங்களே அப்படின்ற ஒரு முணுமுணுப்புலாம் இருந்ததுல்ல. அதெல்லாம் தாண்டி எப்படா ஆக்குவாங்க? சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான முணுமுணுப்புகள் வர ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ இந்த டிரான்சிஷன்க்காக தான் வெயிட் பண்ணாங்களான்னும் எனக்கு தெரியல. அதுவும் இருக்கு. முதல்ல வந்து இல்ல ஒரு அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா அதிருப்தியிலிருந்து செந்தில் பாலாஜிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆ. அவர் வந்த உடனே அமைச்சரவை ஷஃபிள் இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைமே வந்து மினிஸ்ட்ரி மாறப்போகுது அப்படின்ற பேச்சு அடிபட்டப்போ, ஒரு நாள் திடீர்னு வந்து எல்லாருக்கும் சொன்னப்போ, அன்றைக்கும் கூட இல்ல செந்தில் பாலாஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனா உதயநிதிய பொறுத்தவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, நீங்க அவர துணை முதல்வர் ஆகப் போகிறார் அப்படின்றது இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல. அவர் வந்து அமைச்சரானதிலிருந்தே இந்த மாரியான ஒரு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியா வந்து இப்போ வந்து அத எப்ப எப்ப ஆவாரு? எப்ப ஆவாருன்ற மாதிரியான ஒரு அந்த டிஸ்கஷனுக்கு போயிடுச்சு. இவர் ஆக்குறாங்களான்றதுலருந்து, இவர் எப்பதான் ஆக்குவாங்கன்ற மாரியான ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து கட்சி இத நகர்த்திடுச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த டிலேக்கு காரணமா அது கூட இருக்கலாம். ஓகே. அண்ட் இப்ப இந்த ஜாமீன் அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும்னு சொன்னீங்க. அண்ட் பிஜேபிய டார்கெட் பண்ணி செந்தில் பாலாஜி ஒர்க் பண்ணாருன்னு அது சொன்னீங்க. ஒரு அப்ப பாசிபிலிட்டி இருக்கு. ஏடிஎம்கேக்கும் இதனால ஏதாவது ஒரு அடி இருக்கா? நான் ஏன்னா எப்படி கொங்கு பார்க்கிறேன்னா, பெல்ட்ன்னு பார்க்கும்போது அங்க அவங்க ஏடிஎம்கேவும் ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இருந்தது. இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே ஏடிஎம்கேக்கு வந்து அங்க ஒரு அ சின்ன செட்பேக் இருக்க தானே செஞ்சது. செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கேல இருந்து கட்சிக்கு டிஎம்கேக்கு போகும்போதே, அது ஒரு சின்ன செட்பேக்கா தான் கட்சிக்கு டெஃபினட்டா இருந்திருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஏடிஎம்கேல வந்து பல குழப்பங்கள் ஏற்கனவே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளரா வந்து இன்னைக்கு இருக்காரு. பட் அவரால பெரிய லெவல்ல எலக்ஷன்ஸ ஜெயிக்க முடியல. பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல. அவரோட ஸ்டார்ட் டூ 26க்கே அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அவர் எப்படி வந்து ஜெயிப்போம்னு நெனைக்கிறாரு? அதெல்லாம் ஒண்ணும் புரியல. ஸோ இந்த சூழல்ல வந்து செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நபர் அங்க இல்லாதது பெரிய அ என்ன சொல்றது? ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அப்போ அவர் வந்து அ டிஎம்கேவோட இருக்காரு. டிஎம்கேக்கு வந்து அ கொங்கு ரீஜன வந்து பில்ட் பண்றதுக்கு, அங்க கட்சிய பில்ட் பண்றதுக்கு, அ வெற்றிகளை பெறுவதற்கு அவர் உதவுவார் அப்படின்றது நிச்சயமாக பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவிற்கு இன்னும் பெரிய செட்பேக் ஆக்சுவலா. அது இன்னும் பெரிய பின்னடைவு. பாஜக வந்து இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பாஜக பல வருடமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அவங்களால பெரிய அளவுல வந்து பண்ண முடியல. சில நிபந்தனைகள் கொடுத்து, அந்த நிபந்தனைகளோட தான் அவரு இனிமே வெளிய இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிபந்தனைகள வச்சுக்கிட்டே அவர் ஒரு அமைச்சரா ஆக முடியுமா? அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. பட் அவர் ஸ்டில் எம்எல்ஏவா ஆமா. கன்டின்யூ பண்ணலாமா? ஆமா. எம்எல்ஏவா கன்டின்யூ பண்ணலாம்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அத நம்ம லீகலா செக் பண்ணிக்கணும். அவர எலெக்டட் பை த பீப்பிள். அதனால அதுல சிக்கல் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எடியூரப்பாலாம் வந்து அவ்வளவு மோசமான கரப்ஷன் சார்ஜஸ்லாம் எடியூரப்பா மேல வந்தது. அதுக்கப்புறமா அவர் சீஃப் மினிஸ்டரா கன்டின்யூ பண்ணாங்க. பாஜகவோட இந்த வாஷிங் மிஷின்னு சொல்றாங்கல்ல, வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தா அவங்க புனிதர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்றது. அப்படி பார்த்தா 23 பேர் அதுல வந்து புனிதர்களாக இருக்கிறார்கள். இந்த மாரி பல விஷயங்கள வந்து நம்ம கேள்விக்குறியாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க வந்து அப்போ இன்றைக்கு வந்து ஒரு அ நீங்க ஊழல் செஞ்சா தப்பு கிடையாது. ஆனா நீங்க பாஜகவுக்கு அணுக்கமா இல்லாதது தான் உங்கள் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையும். நிச்சயமாக செந்தில் பாலாஜி கிட்டயும் அவங்க வந்து ஏதாவது பேரம் பேசியிருப்பாங்க, ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு.
ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு வேளை அந்த பேரம் பேசப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அங்க போயிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு இவ்ளோ நாட்கள் அவர் ஜெயில்ல இருந்திருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இருந்திருக்காது. இல்ல. அவர் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பிஜேபியோட அப்படிதானே நடந்திருக்கு. நம்ம செந்தில் பாலாஜிய விடுங்க. நான் ஹிப்போதெட்டிக்கலா சொல்றேன். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்க. ஏக்நாத் ஷிண்டேல ஆரம்பிச்சு, எல்லாருமே அஜித் பவார்ல ஆரம்பிச்சு, எல்லாருக்குமே அப்படிதான் நடந்திருக்கு. அவங்க வந்து பாஜகவோட ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு சமரசத்தை எட்டிய பிறகு, அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீர்த்து போயிருக்கு. ஸோ அந்த அந்த முன்னாடி நடந்த உதாரணங்களை வைத்து பார்க்கும்பொழுது, செந்தில் பாலாஜியை வந்து அவங்க காம்ப்ரமைஸ்க்கு ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பெரிய இது வந்திருக்கு. ஓகே. அப்ப நான் இப்படி கேட்கிறேன். செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி அரவிந்த் ஜாமீன்ல நான் கெஜ்ரிவாலா பொதுவா வழக்கையே சொல்றேன். செந்தில் பாலாஜி புரியுது. வழக்க இவ்வளவு அக்ரெசிவா வந்து இடி பர்ஸ்யூ பண்ண வேண்டிய காரணம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த விஷயத்த நான் சொல்றேன். ஜாமீன மட்டும் இல்ல. அதனால தானே ஜாமீன் வந்து டிலே ஆகுது. ஓகே. அதுதான் சொல்றேன் நான். இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இல்ல ஹேமந்த் சோரனா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்து ஜாமீன்ல வெளிய வராங்கன்னா, அப்ப எல்லாரையுமே உச்சநீதிமன்றம் தான் வெளியிடுறாங்க. ஆமா. அப்ப இது எல்லாமே கன்டினியூஸ் செட்பேக்கா எடுத்துக்கலாமா பிஜேபிக்கு? பிஜேபிக்கோ இல்ல ஆனா ஈடிக்கோ? அவங்க கட்டாயமா பிஜேபி இதிலிருந்து ஏதாவது லெசன் லேர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னா கட்டாயமா மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து இத செட் பேக்கா வந்து இத பார்க்க போறதில்ல. அவங்க வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அடாப்ட் பண்றாங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஒரு முள்ளு மாதிரி இருக்காரு. உறுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர காலி பண்ண ஏதாவது பண்ண முடியுமா? எலக்ஷன் டைம்ல அவர சீன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் அவங்க பார்க்குறாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜிய பொறுத்தவரைக்கும், நான் வந்து பாஜக இத வந்து தனக்கான செட்பேக்கா பார்க்குமான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா இது ஒரு நம்மல்லாம் ஒரு ஒரு 3 பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசினா கட்டாயமா பிஜேபிக்கு வந்து இது ஒரு அடிதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாஜக இதை ஒரு செட்பேக்கா பார்க்குமான்னு தெரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் கிட்ட 1 இயர்க்கு மேல செந்தில் பாலாஜிய வந்து ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. ஒரு ஒரு என்ன 2 ஒரு 10 அதிமுக காலகட்டத்தில நடந்த ஒரு ஊழல் வழக்குக்காக, என்ன 1.5 கோடியா? ஒரு ஊழல் வழக்குக்காக 1 இயர்க்கு மேல வந்து அவங்க ஜெயில்ல வச்சிருக்காங்க. 70,000 கோடி ஊழல் பண்ணவங்களெல்லாம் வந்து அப்படியே அசால்ட்டா விட்டுருக்காங்க. 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு ஆளானவர்கள் எல்லாம் பாஜகவோடு காம்ப்ரமைஸ் ஆனதுனால அப்படியே அசால்ட்டா போன இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரியான விஷயங்கள நம்ம பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ பாஜகவை பொறுத்தவரை அவங்க இத செட்பேக்கா பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் ஜென்ரலாவே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கொங்கு சைடு, கரூர் சைடுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும். அண்ணாமலை வெர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப அண்ணாமலை வந்து ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிருக்காரு. செந்தில் பாலாஜி இப்ப ஜாமீன்ல வெளிய வராரு அப்படின்னும்போது, இல்ல அண்ணாமலை இன்னும் அண்ணாமலைய கொஞ்ச நீங்க நாள்ல எப்படி வந்துருவார்ல. அண்ணாமலை அண்ட் செந்தில் பாலாஜின்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. அண்ணாமலை வந்து எப்பங்க அரசியலுக்கு வந்தாரு? இல்ல ரீசென்ட் அது ஒரு டேஸ்ல சொல்றேன் பெர்செப்ஷன் நானு. தான். ரீசென்ட் டேஸ்லயே வந்து அது ஒரு பெர்செப்ஷன் தான். அண்ணாமலையால வந்து எம்எல்ஏ எலக்ஷன்ல ஜெயிக்க முடியல. அவரால எம்பி எலக்ஷன்ல ஜெயிக்க முடியல. அப்புறம் நீங்க வந்து எப்படி அவர வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் செந்தில் பாலாஜிக்கு எதிரா அப்படின்னு சொல்ல முடியும்? அது அப்படியான ஒரு தோற்றத்த தானே தோற்றம் வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இருக்கு. ஓகே. தோற்றம் தான் இருக்கு. பாஜக வந்து தமிழ்நாட்டுல செய்வது வந்து ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் தானே தவிர, கள அரசியல் பாஜக வந்து போன எலக்ஷன்ல கூட அவங்க செய்யல. அவங்க வந்து அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு 4 பிரஸ் மீட் குடுத்து 40 பேர திட்டினா, நம்ம வந்து ஜெயிச்சுருவோம்னு நினைக்கிறாருன்னா, இங்க 4 பிரஸ் மீட் குடுத்து 40 பேர திட்டுறீங்க, ஜர்னலிஸ்ட்ட திட்டுறீங்க, எதிர்க்கட்சிய திட்டுறீங்க, எல்லாரையும் திட்டுறீங்க. அவங்களுக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிய திட்டுறீங்க, எல்லாரையும் திட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 சேனல்ல லைவ் பண்ணுவாங்க. ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் லைவ் போகும். களத்துல அது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எனக்கு புரியல. களத்துல எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை அப்படின்றது தான் எலக்ஷன் ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு காட்டுது. ஸோ அண்ணாமலை வர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படின்றதே ஒரு பெர்செப்ஷன் தானே தவிர, அதுல ஒரு ரியாலிட்டி இருக்கிறதா நான் நினைக்கவே இல்ல. அந்த மாரியான ஒரு அ பாசிபிலிட்டியும் இல்லன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலைய வந்து அவ்வளவு பெரிய பெர்சனா அவர் இருக்காரான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. இல்ல அவரோட செந்தில் பாலாஜியோட அரசியல் ரீதியா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணாட்டினாலுமே, இல்ல செந்தில் ஃபேஸ் பாலாஜி என்ன ஆஃப்ன்றதே பண்ணாலுமே இவர் செந்தில் வந்து பாலாஜி இல்ல. ஃபேஸ் ஆஃப் அவர் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி அதான். அண்ணாமலைக்கு டார்கெட் வந்து அ அரவக்குறிச்சி, இல்ல கரூர், இல்ல கோயம்புத்தூர் இந்த ஏரியாக்குள்ள தான் அவருடைய பாலிடிக்ஸ் இருக்கு. அவர் அததான் வந்து பண்ணுவாரு. அங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன வந்து அவரு அ க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்ல அவங்கள ஏதாவது டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் வந்து அதான். ஆனா அண்ணாமலைய நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் வந்து உண்மையிலேயே மிக சமீபத்தில தான் அ அரசியலுக்குள்ள வந்தவர். அதற்கு முன்னாடி அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசரா இருந்தவரு. கட்சிக்குள்ளேயும் கட்சியிலயும் சரி, அவருக்கு நெறைய எதிர்ப்பு இருக்கு. கட்சிக்குள்ளேயுமே அவருக்கு வந்து நெறைய எதிர்ப்பு இருக்கு. அவரால வந்து அ வந்த உடனே அவர் வந்து எம்எல்ஏ எலக்ஷன் நின்னாரு. அதுலயுமே ஜெயிக்க முடியல. இப்ப நடந்த எம்பி எலக்ஷன்லயுமே அவர் வந்து ஜெயிக்க முடியல. இத்தனைக்கும் அவர் சொன்னாரு, "சவால் விடுறேன். நான் கட்டாயம் வந்து இத்தன லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்." அப்படிலாம் சொன்னாரு. அதுவும் பண்ண முடியல. நீங்க 1000 காரணம் சொல்லலாம். இது நடந்துருச்சு. இந்த மாரி இவ்ளோ வோட்டர்ஸ் இது பண்ணிட்டாங்க. நீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்துல வந்து வெறும் காரணங்கள் மட்டும் தான். நீங்க வந்து தேர்தல் அப்படின்றது ரொம்ப அ அடிப்படையான ஒரு விஷயம். 2 தேர்தல்ல தனிப்பட்ட முறையில அ அண்ணாமலையால ஜெயிக்க முடியல. அப்ப அண்ணாமலைய வந்து நம்ம ஏன் அவ்வளவு பெரிய ஒரு பெர்சனாலிட்டியா பார்க்கணும்னு எனக்கு உண்மையிலேயே
புரியல. அத விட இப்ப பிஜேபிலயே எடுத்துக்கோங்க. பிஜேபி மேல கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும், அண்ணாமலையோட ரொம்ப ரொம்ப சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. நம்ம அந்த மாரி பார்க்கிறதே கிடையாதே. நீங்க ஏதாவது ஒரு எந்த காலகட்ட அண்ணாமலைக்கு முன்னாடி எப்பயாவது வந்து தமிழிசை வர்சஸ் இவங்க, இல்ல வேற ஏதாவது இலகணேசன் வர்சஸ் இவங்க, ஹெச் ராஜா வர்சஸ் இவங்க இந்த மாரி எல்லாம் ஒரு பெர்செப்ஷன். அண்ணாமலை வந்து ரொம்ப கிளியரா அந்த பெர்செப்ஷன வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு பெர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் வந்து ட்ரை பண்றாரு. அது வந்து தமிழ்நாட்டுல ஒர்க் ஆகியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்க எல்லாமே வந்து பெர்சனாலிட்டி ஓரியன்டடா தான் வந்து அவங்களுடைய அரசியல வந்து பெரிய லெவல்ல இருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு கரிஸ்மா இருந்துச்சு. அவங்களால வந்து இது பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அவர் வந்து எல்லாரையும் கன்னாபின்னான்னு பேசுறது, மோசமா கிரிட்டிசைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது மூலமா லைம்லைட்ல இருக்கிறது. ஏதாவது கான்ட்ரோவர்சியலா பேசியே லைம்லைட்ல இருக்கிறது. அது மூலமா ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு ஐடி விங்க வச்சுக்கிட்டு தனக்காக ட்வீட் போட வைக்கிறது, இல்ல தனக்காக பேச வைக்கிறது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இங்க எடுபடும்னு நான் நினைக்கிறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.